அரசியலாளர்களுக்கு வாழ்த்துக்கள். கையங்கலமாக மாட்டிக்கிடுச்சு பாஜக கூட்டணி. 48 ஓட்டில் ஒரு பாஜக வேட்பாளர் ஜெயிச்சிட்டாங்கன்னு அறிவித்தாங்க. அந்த மகாராஷ்டிராவில் மும்பை நார்த் வெஸ்ட் தொகுதியில் இருக்கும் போல இருக்குது. ஒரு ஓட்டில் ஜெயித்தாலும் ஜெயிச்சது தானே அப்படின்ட்டு எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்கிறப்ப அதெல்லாம் இல்லை. இவிஎம் மிஷினில் பாஜக ஆதரவாளர் அவருடைய மொபைல் ஃபோன் மூலம் ஒரு ஆப்ரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்தி அம்பலமாக இருக்குது. அப்படியும் செய்ய முடியுமாங்க? இது என்ன பெரிய ஒரு அதிர்ச்சியாவில் இருக்குது. அப்போ எதுக்கு இந்த எலெக்ஷன் இது அப்படின்னு எல்லாரும் பயமாக ஒரு கவலையாக கேள்வி கேட்குறப்ப ஒருபடி மேலே போயிட்டு ராகுல் காந்தி கொதித்து எழுந்து ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. இவிஎம் இஸ் இன் இந்தியா ஆர் எ பிளாக் பாக்ஸ் அண்ட் நோபடி இஸ் அலோட் டு ஸ்க்ரூட்னி தம். இந்த இவிஎம் மிஷினுங்கிறதே ஒரு கருப்பு பெட்டிங்க. இந்தியாவில் இது ஒரு கருப்பு பெட்டி அப்படின்னு சொல்லி இந்த இவிஎம் மிஷின் கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு ராகுல் காந்தி. இப்போ என்னங்க இந்த செய்தி? இப்போ திடீர்னு இப்போ ஒரு இது போடுறீங்களே, ரிசல்ட்லாம் ஆட்சியெலாம் அமைச்சிட்டாங்க, மந்திரி சபையெல்லாம் ஆக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு வழமைப்படி நம்ம பிரதமரும் அவர் ட்ராவல் ஆரம்பித்து இத்தாலிக்கும் போயிட்டார். இப்போ நீங்கள் இப்படி ஒரு செய்தியை சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம்ல. நாட்டையே உழுக்கக்கூடிய செய்தி இன்றைக்கி இப்போ தான் எல்லா மீடியா எல்லா வலைதளங்களையும் பேசும் பொருளாகிடுச்சு. அதுக்கு காரணம் பாஜகவுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் இவிஎம் மிஷினை அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் மூலியமாக மொபைல் ஃபோனை கொடுத்து உள்ளே விட்டு ஹேக் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி நாடு முழுக்க இருக்குது. அப்படி செய்ய முடியுமா? செஞ்சுருக்காரா அப்படின்ட்டு. காரணம் மகாராஷ்டிரா வெளிவரக்கூடிய ஒரு மிட்டேங்கிற ஒரு இதழ் இந்த செய்தியை அம்பலப்படுத்தியிருக்கு. அங்கே உள்ள எந்த விதமான அந்த மெயின் ஸ்ட்ரீட் மீடியான்னு சொல்லக்கூடிய பெரிய மீடியாக்கள் தொலைக்காட்சி யாருமே இந்த செய்தியை வெளியிடவே இல்லை. இந்த மிட்டே இதழ் வெளியிட்ட பிறகு அவங்களும் சுதாரிச்சுக்கிட்டு ஆஹா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு தானே அந்த மகாராஷ்டிரா மும்பை நார்த் வெஸ்ட் தொகுதியில், அதாவது வடமேற்கு தொகுதின்னு சொல்லக்கூடிய அந்த மும்பை வடமேற்கு தொகுதியில் ஒரு கலட்டாக நடந்தது நமக்கும் தெரியும் தானே. நம்ம அந்த செய்தியை பற்றி சொல்லாமல் இருக்கிறப்பவே இந்த மிட்டே இதில் வெளியிட்டாங்க. அப்புறம் நம்மளும் சொல்லித்தான் ஆகணும், இல்லை நம்மளை நம்ப மாட்டாங்கடா மக்கள்னு சொல்லிட்டு அப்புறம் லேசுவாசாக எல்லாருமே அந்த செய்தியை சொன்ன பிறகு இது அப்படியே பரவிருச்சு. நாடு முழுக்க பரவி ஒரு பெரிய கேள்விக்குறியாக இன்றைக்கி இருக்குது. பாஜக செய்த தில்லுமுள்ளு இது சரியா, இது தில்லுமுள்ளு தானா அப்படிங்கிற மாதிரி. அது என்ன செய்தின்னா, காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு அந்த வாக்கு இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்கல்ல, அந்த காலையிலேருந்து சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் அந்த தேர்தல் என்ற மையத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவர் என்ன செஞ்சார்? அந்த மொபைல் ஃபோனை அவருக்கு உள்ளே அனுமதித்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. காரணம் என்னென்னா, அந்த வாக்கு என்ற மையத்துக்கு உள்ளே போகிறப்பவே அந்த பூத் ஏஜென்ட் எல்லாருமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி மொபைல் ஃபோன் வச்சுருந்தா கொடுத்துருங்கன்றாங்க. அது சாதா மொபைல் ஃபோனையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ புதுசாக வந்துருக்கல ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனு அதையும் அலோவ் பண்ண, எந்த மொபைல் ஃபோனையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஒடுங்கிடுவாங்க. அதே மாதிரி இந்த வாட்ச் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்மார்ட் வாட்ச் நான் கட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருந்தாலும் விட மாட்டாங்க. ஏன்னா இதுலேருந்து ஃபோனை பேசலாம், தகவல் அனுப்பலாம், மெசேஜ் அனுப்பலாங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கிறதுனால ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருந்தாலும் சாதாரண அந்த 1 2 3 ஓடுற அந்த வாட்ச் இருந்தால் அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வாட்சையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக உள்ளே விட்ட இடத்துல ஒருத்தர் மட்டும் போயிட்டு எப்படி ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுக்கிட்டு ஆப்ரேட்டில் இருந்திருக்காரு. அது எப்படி அங்கே இருந்த தேர்தல் அதிகாரி கண்டுக்காமல் இருந்துட்டாருங்கிறது தான் இப்போ கேள்வி. அந்த கொடூரம் எங்கே நடந்திருக்குன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பை நார்த் வெஸ்ட் தொகுதியில் பாஜகவை சேர்ந்த ரவீந்தர் வைக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் போட்டியிட்டிருக்காரு எம்பிக்கு. அவர் எந்த சார்பில்? பாஜக அணியில் உள்ள சிவசேனாவுடைய சிண்டே அணியிலிருந்து எம்பிக்கு போட்டியிட்டிருக்காரு. அந்த ரவீந்தர் வைக்கர் கடைசியில் 48 ஓட்டில் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இந்த சிவசேனாவை பற்றி நீங்கள் ஒரு சின்ன செய்தி தெரிஞ்சுக்கணும். மும்பையை பொறுத்த வரைக்கும் சிவசேனா ஒரு ஸ்ட்ராங் கட்சி, பால் தாக்கரேவுடைய கட்சி. அது ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகளை அப்படியே தாங்கி பிடிச்சி ரொம்ப வல்கராக அரசியல் பண்ணவங்க அந்த சிவசேனா. அந்த சிவசேனாவில் பாஜக உறவு வச்சாங்க, கூட்டணி வச்சாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே கொள்கை தானே. ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளைகளில் சிவசேனா ஒன்று, பாஜக ஒன்று. பாஜக எந்த கட்சியில் கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சி அப்படியே கட்டி பிடிச்சி அரிச்சு நெருக்கி அவங்க நெஞ்சு அமைச்சு மூச்சு விடாமல் அவளை சாவடிக்கிறதா அவங்க பழக்கம்னு ரொம்ப பேர் சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை.
அதே மாதிரி அந்த கூட்டணி வச்ச பாஜக என்ன பண்ணுச்சு, அந்த ஒரிஜினல் சிவசேனாவை கூட்டணி வச்சு அதை அப்புறம் உடைச்சு அந்த ஒரிஜினல் சிவசேனாவில் யார் இருந்தது, பால் தாக்கரேவுடைய மையன் உத்தம் தாக்கரே இருந்தார். அந்த உத்தம் தாக்கரேட்டேருந்து ஒரு அணியை அப்படி பிரித்து வெளியே கொண்டு வந்து அந்த ஷிண்டே தலைமையில் அங்கே அவர் தான் இதுதான் உண்மையான இது சிவசேனான்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் நடந்துச்சுல ஜானின்னு நடந்துச்சு, அது மாதிரி அங்கே ஒரு குழப்பம் நடந்துச்சு பண்ணி அதே மாதிரி வந்து பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி சின்னத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்து சின்னத்தை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் தேர்தல் கமிஷனுடைய அங்கீகாரத்தையும் கொடுத்து அந்த சரத்பவாருடைய அணியிலேருந்து அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் அஜித் பவாரை பிரித்து அவரை பிரித்த அந்த அஜித் பவார் தான் உண்மையான அந்த காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பத்தை பண்ணி ஒரு டீமை அப்படியே உடைச்சி கொண்டு வந்துருச்சு பாஜக. அப்படி உடஞ்சி போய் உட்காந்துட்டாரு உத்தம் தாக்கரே. உண்மையான சிவசேனா உட்காந்து போயிட்டார். ஏன்னா அவர் இல்லைன்ட்டாங்க, உடைச்சி வந்ததாயா சிவசேனான்ட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணார் உத்தம் தாக்கரே, அட பாவிகளா அவங்களோட கூட்டணி சேர்ந்ததுக்கு எனக்கு இதுதானாடா அது விதி, எல்லா இடத்துலையும் நடந்துச்சு, நான் சுதாரிச்சிருக்கணும், சரி தொலைதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டார், அவருக்கு எதிரியாகவே இருந்துக்கிட்டு இருந்தால் காங்கிரஸில் போய் உறவு வச்சுக்கிட்டார். இந்திய தேசிய காங்கிரஸ்லையும் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் டைம் கூட்டணி வாயா எதிரிக்கு எதிரி நம்ம நண்பரையான்னு சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸ், சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ், உத்தம் தாக்கருடைய சிவசேனா 3 பேர் சேர்ந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணாங்க. எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி நல்ல ஓட்டு வாங்கிட்டாங்க. அது அப்போ அந்த செய்திலாம் அப்புறம் வருவான். இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா 2 சிவசேனா, ஒன்று உண்மையான உத்தம் தாக்கரே சிவசேனா, இன்னொன்று வந்து பாஜக வந்து இல்லைங்க நீங்கள் இல்லை இதுதான் உண்மையான சிவசேனான்னு உருவாக்குன சிண்டேயான சிவசேனா. இந்த சிண்டேவுடைய சிவசேனாவில் இருந்தவர் தான் இப்போ யார், இந்த ரவீந்தர் வைக்கர். இந்த ரவீந்தர் வைக்கருடைய சொந்தக்காரர் தான் இந்த மகேஷ் பண்டில்கர். இந்த மகேஷ் பண்டில்கர் தான் என்ன பண்ணியிருக்காரு, உள்ள மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு அவர் வந்து ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. உடனே அங்கே உள்ளே இருந்திருப்பாங்கள்ல ஏஜென்ட்டுங்க, பூத் ஏஜென்ட்டுங்க, இந்த பால் தாக்கரேவுடைய சிவசேனாவில் உள்ளவங்க, காங்கிரஸில் உள்ளவங்க, தேசியவாத காங்கிரஸில் உள்ளவங்க, மற்ற வேட்பாளர்கள் எல்லாரும் அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அந்த தேர்தல் பூத்துக்குள்ளே இருந்தாலும் ஒருத்தர் தினேஷ் குரோங்கிற ஒரு அதிகாரி, அவர் போய் என்னங்க ஒரு ஃபோனை வச்சு சும்மா விடுங்கப்பா அதான் ஏதோ சொல்லி ஓட்டி விட்டார். இவர் இதான் சொல்கிறது அதை கேட்டுக்கிறது இல்லை. பார்த்தாங்க சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்களும் பொறுமை காக்க ரிசல்ட் எப்படி போயிட்டுருக்குன்னா, காங்கிரஸ் வேட்பாளர் இருக்கார்ல, காங்கிரஸுடைய அணியில் அந்த இந்தியா கூட்டணியில் உள்ள உத்தம் தாக்கரேவுடைய வேட்பாளராக இருக்கிற அமோல் கிருத்திகா தான் லீடிங்கில் போயிட்டே இருக்கார். அதனால் அவங்களும் பார்த்தாங்க சரி நம்ம தான் லீடிங்கில் தானேப்பா போகிறோம், அவன் செல்லு வச்சுருந்தானோ கொண்டு வச்சுருந்தாங்கன்னு அப்படி லேசாக கொஞ்சம் ஆரம்பத்தில் இருந்திருப்பாங்க போல இருக்குது. ஆனால் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் அந்த நம்ம மகேஷ் பண்டில்கர் பாஜகக்காரர் செல்லை வச்சுட்டு என்னமோ பேசுகிறாரு வைக்கிறாருங்கிறாரு, தட்டுறாரு கொட்டுறாரு நட்டுறாரு என்னமோ செய்கிறாரு. அப்படியே லீடிங்கில் போன அமோல் கிருத்திகர் அப்படியே கீழே போயிட்டு, கீழே இருந்த ரவீந்தர் வைக்கர் பாஜகக்காரர் அப்படியே மேலே வந்து ஒரு கட்டத்தில் அப்படி சமமாக வந்து, அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து காங்கிரஸ் கூட்டணியை விட பாஜக விட அப்படி மேலே வந்து 1 2 3 4 மூலமாக 48 ஓட்டு லீடிங்ப்பா பாருங்கள். 12-13 லட்சம் ஓட்டில் ஒரு 48 ஓட்டு லீடிங்கில் இவர் தான் ஜெயிச்சிட்டான்னு டக்குன்னு தீர்ப்பை சொல்லி இவர் தான் எம்பின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்புறம் தான் இவங்க கதறாங்க, ஐயோ நாங்கள் அப்போவே சொன்னோம்லையே அவர் செல்லை வச்சு என்னமோ பண்ணுறான்னு, நீங்கள் என்ன பண்ணீங்க இவன்னு பெரிய கரெக்டாக பண்ணோன்னே இது பெரிய பிரச்சனையாக வருது. இந்த பிரச்சனை தான் இப்போ வெளியே வந்திருக்கு. இப்படி நடக்கலைன்னா இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்காது. இப்போ என்ன சொல்கிறாங்க, அவர் உள்ளே இருந்துக்கிட்டு அந்த செல்லை வச்சுக்கிட்டு ஏதோ ஹாக் பண்ணிட்டாருங்க, இல்லாட்டி வந்து அவர் ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்லை, காங்கிரஸுடைய இந்தியா கூட்டணியுடைய அந்த உத்தம் தாக்கரேவுடைய அணி தான் வென்று இருக்கும், அமோல் கிருத்திகர் தான் ஜெயிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஆட்சேபனையை சொன்ன பிறகு இது என்னடா பெரிய குழப்பமாக இருக்குது, இதை கண்டுபிடிக்கணுமேனு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே உள்ள போலீஸ் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணிருச்சு. அந்த வழக்கு என்ன பதிவு பண்ணியிருக்கு, அந்த வன்றாய்ங்கிற பகுதி தான் அந்த அதோட ஜூரிஸ்டிகேஷன், போலீஸ் ஜூரிஸ்டிகேஷன். அந்த போலீஸார் என்ன பண்ணிருக்காங்க, சிஆர்பிசி 41A அப்படிங்கிற செக்ஷனில் ஒரு நோட்டீஸ் போட்டு அந்த மங்கேஷ் பண்டில்கருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. யார் மங்கேஷ் பண்டில்கர், பாஜகவுடைய ரவீந்தர் வைக்கருக்கு ஆதரவாக உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு யார் சொன்னாங்களோ அந்த மொபைல் ஃபோனை உள்ளே கொண்டு போனவர்.
அவருக்கு ஒரு நோட்டீஸை போட்டுட்டு அங்கே தேர்தல் அதிகாரியாக இருந்த தினேஷ் கிரோவுக்கும் ஒரு நோட்டீஸை போட்டிருக்காங்க. 2 பேருக்கும் போடத்தானே வேணும். நீ ஏன் செல்லு கொண்டு போன அப்படின்னு அவருக்கு ஒரு நோட்டீஸு, அவர் செல்லு வச்சுருந்ததை நீ ஏன் அனுமதிச்சான்னு இவருக்கு ஒரு நோட்டீஸ் போட்டு 2 பேர் மேலே செக்ஷன் போட்டாங்க. கேஸ் போட்டு எஃப்ஐஆர் பதிஞ்சாச்சு. பதிஞ்சதோடு இல்லாமல் அந்த ஃபோனையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. போலீஸ் பறிமுதல் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை வந்து நாங்கள் வந்து தடயவியல் சோதனைக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அது என்ன தடயவியல் சோதனைன்னா, அதில் யாருடைய ஃபிங்கர்லாம் பதிஞ்சிருக்கு, அதை ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்களே, டக்கு டச் ஃபோனு தானே அது பதிஞ்சிருக்கு. அப்புறம் வந்து யாருக்கு பேசியிருக்காங்க, யார்கிட்டேருந்து ஃபோன் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. எஃப்எஸ்எல்ங்கிற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அவங்க அதை கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன கண்டுபிடிச்சிருவாங்க, அதில் பதிஞ்சிருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டையும் யார்கிட்டேருந்து ஃபோன் வந்து ஒரு உதாரணம் தான் இது, கற்பனையான உதாரணம். யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, இங்கே உள்ள ஒரு இந்த மங்கேஷ் பண்டிகை அளவோ சொல்கிறாரு, அப்பா நான் தான் பேசுகிறேன், அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட கொண்டு போய் கொடுப்பா தினேஷ் கிரோட். சரிங்க கொடுக்குறேன் ஜி அப்படின்னு கொண்டு போய் கொடுக்குறாங்க. உடனே இவர் சொல்கிறார், ஐயா நான் தான் ஐயா பேசுகிறேன், தேர்தல் அதிகாரி தினேஷ் கிரோ பேசுகிறேன் அப்படின்னு. சொல்லுங்க ஜி அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, யோ நம்மால் ரவீந்தர் வைக்கர் பிஜேபி ஜெயிக்கணும் யா அப்படிங்கிறாரு. சரி சார் நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு மேலே நீங்கள் சொல்ல நான் பார்த்துக்கிறேன். உத்தேசம் இப்படிலாம் சொல்லியிருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகத்தை சொல்கிறாங்க. இல்லை எவருக்கோ ஒருத்தர் பேசி, யாரோ ஒரு பெரிய தலைவர் பேசி இவர் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆல்ட்ரேட் பண்ணிட்டாரோ அப்படிங்கிறது அந்த பதிவாயிருக்கும். அப்போ யார்கிட்ட இவங்க பேசியிருக்காங்க, அவருக்கு யார்கிட்ட இந்த கால் வந்திருக்கு, யார் அந்த ஃபோனை டச் பண்ணியிருக்காங்க டீட்டெயிலாம் எடுத்துருவாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி எஃப்எஸ்எலுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லுது. நடுநிலையாளர்களும் காங்கிரஸ் அணியில் உள்ள எதிர்க்கட்சிக்காரன் என்ன சொல்கிறாங்க, நீ அனுப்பிச்சதெல்லாம் சரி சாமி எங்களுக்கு தெரியும், செல்லை பிடிக்கிட்டீங்க அனுப்பிச்சிட்டிங்க, நீங்கள் அனுப்பிச்ச டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக பிடுங்குனீங்களா, அதில் இருந்ததெல்லாம் அழிக்கிறதுக்காக பிடுங்குனீங்களா, அது இனிமேல் தான் தெரிய வரும். யாருக்கு தெரியும், உங்கள்கிட்ட தானப்பா எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்களா, கண்டுபிடிச்சி யாரும் தெரிஞ்சிக்காத அளவுக்கு சொல்ல போகிறீங்களா, இல்லை கண்டுபிடிச்சதை மறைக்கிறது என்ன செய்ய போகிறீங்கன்னா ஆண்டவனுக்கு தயா வெளிச்சம் அப்படின்ட்டு மக்கள்லாம் வெளியே வாய் விட்டு சொல்ல மனசுக்குள்ளே கும்பிரிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த இவிஎம் மிஷினில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எல்லா இடத்துலையும் ஓட்டு போடுறாங்க. அந்த ஓட்டு பண்ணுறப்ப அதை போட்டு லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணி ஒரு சேஃப்டி இடத்துக்கு அனுப்புவாங்க. அப்போ எல்லா ஏஜென்ட்டும் கையெழுத்து போடுவாங்க. ஃபார்ம் 17C எல்லார் கையிலையும் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு பூத்துலையும் எத்தனை ஓட்டு அந்த பொட்டியில் பதிஞ்சிருக்கு, வாக்கு பதிவானது எத்தனை அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இருக்கும். இப்போ உதாரணம் தான் இப்போ நம்ம சொல்கிறோம். இந்த மகாராஷ்டிரா மும்பை நார்த் வெஸ்ட் தொகுதியில் வந்து ஏதோ ஒரு தொகுதி எடுத்துக்கோமே, ஏதோ ஒரு தொகுதியில் ஒரு 1000 ஓட்டு வாக்கு வந்து பதிவாக இருக்குன்னு வச்சுங்க. 1000 பேர் உள்ளே போய் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ என்றப்போ 1000 தானே வரணும். சில இடங்களில் 1500 வருது, இல்லாட்டி 1200 வருதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ வாக்கு பதிவான ஓட்டு ஒரு நம்பரு, என்றப்போ வர்ற ஓட்டு ஒரு நம்பருங்கிறப்ப உள்ளே ஏதோ தப்பு நடந்திருக்கா இல்லையா, ஏதோ ஒரு செட்டப் நடந்திருக்கு. அப்படியே அங்கே நிறையா பேர் 140 இடங்களில் இந்த குழப்படி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடங்களில் வந்து இப்போ 1000 பேர் போய் ஓட்டு போட்டிருக்காங்க, பதிவான வாக்கு 1000, அது வந்து அந்த முகவர்கள்ட்ட எல்லார்ட்டையும் இருக்குது. என்றப்போ பார்த்தா 1200 இருக்குது. எப்படிங்க 200 குட்டி போட்டுச்சுன்னா தேர்தல் கமிஷன் பதில் சொல்ல மாட்டேங்குது. வேறு சில இடங்களில் வாக்கு பதிவானது வந்து 1000, என்றப்போ 800 வந்திருக்கு. அப்போ 200 ஓட்டு காணா போயிடும். எப்படிங்க 200 காணா போச்சு, அதுக்கும் பதில் சொல்லலை. இதோட இன்னொரு கொடுமை சொல்கிறேன் கேளுங்க. 362 இடங்களில் 5.5 லட்சம் ஓட்டு காணா போயிருக்கு. பெரிய அதிர்ச்சியாக இருக்கா? மொத்தமே 543 தொகுதி, அதில் 362 தொகுதியில் இவிஎம்களில் பதிவாகி உள்ள வாக்கு எண்ணிக்கையில் விட 5,54,598 ஓட்டுகள் எண்ணப்படாமல் விடுபட்டு உள்ளன. அதாவது போட்ட ஓட்டுகள் காணாமல் போயிடுச்சு. அந்த காணாமல் போன 5,54,598 ஓட்டுகளை என்னன்னா அது யார் ஓட்டுன்னு தெரியும். இப்போ அந்த 5,554 ஓட்டு என்னன்னா ஒருவேளை காங்கிரஸ் இன்னொரு 100 சீட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் நடுநிலையாளர்கள் கேட்குறாங்க. இங்கே 5.5 லட்சம் காணா போன மாதிரியே 176 தொகுதியில்
35,093 ஓட்டு அதிகம் வேறு பதிவாயிருக்கு. இந்த முதல் சொன்ன பதியெல்லாம் 1000 போட்டு 1200 வந்த மாதிரி இப்படியும் வந்திருக்குது. இது எப்படிப்பா உள்ள ஒரு நீங்களும் தப்பே பண்ண முடியாதுங்கிறிய. சில இடத்துல குட்டி போட்டிருக்கு, சில இடத்துல குட்டி ஓடி போயிருக்கு. எப்படி இது அப்படிங்கிற கேள்வியை கேட்குறது நியாயம் தானே? அப்படி கேள்வி கேட்குறப்ப வந்து இந்த பாஜக தரப்பில் மட்டும் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, இவிஎம்மில் யாரும் எந்த வேலையும் செய்ய முடியாது, ஹேக்லாம் பண்ண முடியாது, அது ஒரு கால்குலேட்டர் மாதிரி, கால்குலேட்டரில் நீங்கள் ஹேக் பண்ண முடியுமாங்கிறாங்க. ஆனால் ஒரு சில கால்குலேட்டரில் ஹேக் பண்ண முடியாதுப்பா, ஒத்துக்குருவோம்ப்பா. ஆனால் அதே கால்குலேட்டரில் வந்து 3x7 அப்படின்னா 3x5 15 15 தானே வரணும். ஆனாங்க நீ 3x5 போட்டால் 21 22 வர மாதிரி நீங்கள் உள்ளே எழுதி ப்ரோக்ராம் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் தானே கொடுத்துருப்பீங்க. அதை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதை எப்போ செய்ய முடியும்? அந்த இவிஎம் மிஷினை தயார் பண்ணுறப்ப செய்ய முடியும். அப்படி இல்லாட்டி அந்த இவிஎம் மிஷினை வந்து ரிப்பேர் பண்ணுற மாதிரி ரிப்பேர் பண்ண போகிறப்ப அதை மாற்றி செய்ய முடியும். நீங்கள் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த இவிஎம் மிஷினில் ரிப்பேருக்குன்னு கொடுத்தீங்களா? என்ன ரிப்பேர் இருந்துச்சு அதில்? எதுக்காக ரிப்பேருக்கு கொடுத்தீங்க? அந்த என்ன ரிப்பேர் சரி பண்ண முடியும் யாருக்காச்சும் சொன்னீங்களா நீங்கள்? இல்லை இது திருத்துறதுக்காக தான் கொண்டு போய் கொடுத்தீங்களா நீங்கள்? அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்குறாங்க. இதுக்கு மேலே இந்த எலான் மாஸ்க்குங்கிறவர் என்ன சொல்கிறாரு, அந்த கதையெல்லாம் விடுங்கய்யா, எல்லா வேலையும் பண்ணலாம், ஹேக் பண்ணலாம், ப்ரோக்ராமை மாற்றலாம், எல்லா ஃப்ராடு பத்திராட்ட வேலையும் பண்ணலாம். அதனால தான் நாங்கள் வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இதை புறக்கணித்து தூக்கி குப்பையில் போட்டாங்க இந்த இந்த இவிஎம் மிஷினை. இப்போ எல்லாம் அந்த சீட்டு தான் பழைய முறை தான். ஏன் இந்தியாவில் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க, செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 362 இடங்களில் 5.5 லட்சம் ஓட்டு காணாமல் போச்சுல. இதில் ஒரு பெரிய சந்தேகம் எப்படி வருதுன்னா, காங்கிரஸுடைய ராகுல் காந்தி வந்து நாங்கள் இத்தனை ஓட்டு ஜெயிப்போன்னு அவர் யார்ட்டையும் சொல்லலாம் கிடையாது. ஆனால் பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி தலைவராக இருக்கிற மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நாங்கள் 370 இடங்களில் ஜெயிப்போம், 400 பார் 400 தாண்டி நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா 370 சொல்கிறாங்கன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. எக்ஸைட் போல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட்ட பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீட் மீடியாக்கள்லாம், ஆளுங்கட்சியாக இருக்கிற பாஜகவுக்கு ஆதரவாக இருந்த அந்த பெரிய பெரிய அந்த மீடியாவெல்லாம் என்ன சொன்னாங்க, அந்த என்டிஏ கூட்டணி 360 வந்துடும், 65 வந்துடும், 70 வந்துடும். அது கரெக்டாக ஒரு மோடி அவர்கள் என்ன சொன்னாரோ அதைத்தான் அப்படியே சொன்னாங்க. அப்போ அவங்க வந்து ஆய்வு பண்ணி சொன்னாங்களா, இல்லை அவங்க சொன்னதை எழுதி கொடுத்த சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்துச்சு. மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் 370 வருவோம்னு சொன்னார். அது அப்படியே இந்த பெரிய ஊடகங்கள் சொன்னாங்க. அப்படியே அந்த 362 இடங்களில் வந்து 5.5 லட்சம் ஓட்டு காணா போயிருக்கு. ஒரு பொருத்தம் வருதா பாருங்கள், 362 காணா, 370 வருவோம்னு சொன்னாங்க. அப்படி எதிர்பார்த்து அடித்து பிடிச்சி பெரிய போராட்டத்துக்கு மத்தியிலும் காங்கிரஸ் ஒரு கூட்டணி 240 இடத்துல வந்திருக்குங்கிறப்ப பெரிய ஆச்சரியம்தான். அப்போ அவங்க ஏதோ ஒரு 370 இடங்களில் வர்ற மாதிரி ஒரு செட்டப் நடந்திருக்குமோ? அப்படி நடந்ததில் கண்டுபிடிச்ச ஒன்று தான் இப்போ இந்த மகாராஷ்டிராவில் உள்ள இந்த நார்த் வெஸ்ட்டு தொகுதி, மும்பை நார்த் வெஸ்ட் தொகுதியுடைய ரிசல்ட்டாக இருக்குமோங்கிற சந்தேகம் காங்கிரஸுக்கு வந்திருக்கு. பாஜகவை தவிர உள்ள அவ்வளோ கட்சிக்கும் வந்துருச்சு, பொதுமக்களுக்கு வந்துருச்சு, அரசியல் நோக்கர்களுக்கு வந்துருச்சு. இதுக்கு பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அதைத்தான் கடுமையாக என்ன சொல்கிறாரு ராகுல் காந்தி, என்ன சொல்கிறாரு, இவிஎம் இஸ் இந்தியா ஆர் எ பிளாக் பாக்ஸ், இவிஎம் இஸ் இன் இந்தியா ஆர் எ பிளாக் பாக்ஸ் அண்ட் நோபடி இஸ் அலவுட் டு ஸ்க்ரூட்னி தம் அப்படின்னு சொல்கிறாரு. இவிஎம் மிஷின் வந்து ஒரு கருப்பு பெட்டிங்க, அதை வந்து ஒரு கருப்பு பெட்டியை வச்சுருக்க மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க. அது சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு பார்க்குறது கூட யாரையுமே அவங்க அலோவ் பண்ணுறது கிடையாது. அப்படி அலோவ் பண்ணால் தானே விவரம் தெரிய வரும். தேர்தலில் என்ன நடக்குதுங்கிறத நாட்டு மக்களுக்கு வந்து எப்படி வெளிப்படுத்த இந்த தேர்தல் ஆணையம் தயங்குறாங்களோ அப்போவே உள்ளே வந்து ஏதோ ஃப்ராடு நடக்குதுங்கிறத நம்மளால் உணர முடியுது. பாருங்கள், ஃப்ராடுன்றே ஓப்பனாக சொல்கிறாரு ராகுல் காந்தி. மக்கள் ஏமாற்றப்படுறாங்க, மிகப்பெரிய நாடகம் அரங்கேற்றப்படுதுங்கிற இடத்துக்கு தாங்க இது வருது இந்த தேர்தலுங்கிறாரு. நாடகம்னா என்ன, சும்மா ஜெயிச்சணும்னு சொல்லக்கூடாது. அதாவது தேர்தல் நடத்துகிற மாதிரி ஒரு நாடகத்தை செட் பண்ணி அவங்களே ஜெயிக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை இந்த தேர்தல் ஆணையத்து மேலே கையை காட்டி சுட்டி காமிச்சு ராகுல் காந்தி சொல்கிறாரு. இவர் சொல்கிறது சரியாக இருக்குமா? அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் வந்து அவருக்கு ஒத்துழைக்குமா அப்படிங்கிறப்ப இருக்குங்க, வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. எப்படி வாய்ப்பு இருக்குது?
தேர்தல் ஆணையரை 3 பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கல்ல, அந்த 3 பேர் யார்? இவர் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தேர்ந்தெடுத்த ஆள். எப்படி 3 பேரை தேர்ந்தெடுக்கணும்னு சட்டம் இருந்துச்சு? ஆளுங்கட்சியில் இருக்க ஆளுங்கட்சி பிரதமர் சைடில் ஒருத்தரும், எதிர்க்கட்சி அணியிலிருந்து ஒருத்தரையும், உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒருத்தரையும் 3 பேரை போட்டு தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு சட்டத்தை மாற்றி திருத்தி உச்சநீதிமன்றத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கல, எதிர்க்கட்சிக்கும் வாய்ப்பு கொடுக்கல. நாங்கள் வச்ச ஆளுன்னு உங்கள் 3 ஆளை உங்களுக்கு வேண்டிய ஆளை உங்களுக்கு விருப்பமான ஆளை கொண்டாந்து வச்சா அப்போ நீங்கள் சொல்கிறது தானே கேட்பாங்க, நீங்கள் சொல்கிறது தானே செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை இந்தியா கூட்டணி பாஜகவுக்கு எதிரான கூட்டணிலாம் சொல்கிறாங்க. இது நியாயமான குற்றச்சாட்டை அபாண்டமாங்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும். இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, இந்தியாவில் நடக்கிறது தேர்தல் தானா இல்லை தேர்தல் மாதிரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்போ தமிழ்நாட்டில் வந்து 40க்கு 40 ஜெயிச்சிச்சு, அது மட்டும் சரியா அப்படின்னு கேட்பீங்க. சரிதான், இங்கேயும் அந்த மாதிரி நடந்திருக்கும். இவங்க உள்ள செட்டப் பண்ணுறது வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கெல்லாம் செட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 1000, 2000, 10,000. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து திருவள்ளூர் ஏதோ ஒரு தொகுதியில் வந்து ஒரு 17,000 ஓட்டு காணா போயிருக்கு. அப்படி ஒரு 20,000 வரைக்கும் செஞ்சுருப்பாங்க. செஞ்சு அதுக்குள்ளே தான் வருங்க ரிசல்ட்டு. பெரும்பாலும் 10,000, 20,000 அடிச்சுட்டு வந்துடலான்னு பண்ணியிருக்கலாம், கற்பனை தான். ஆனால் தமிழ்நாட்டு நிலைமை என்னென்னா, இங்கே பாஜகவுக்கு இங்கே சுத்தமாக இடமே இல்லை, வாஸ் அவுட். லீடிங் பூரா 4 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம், 1.25 லட்சம் இப்படி போகிறப்ப இந்த 5000, 10,000லாம் எடுபடலை. புரியுதா உங்களுக்கு? இவங்க செஞ்சுருந்தாலும் இந்த 40 ஜெயிச்சிருப்பாங்க, செய்யாட்டியும் ஜெயிச்சிருப்பாங்க. அதனால தான் இங்கே 100% வந்தது, ஸ்வீட் காயின் வந்தது. இங்கேயும் நடந்திருக்கு. இங்கேயும் நடந்திருக்குங்கிறதுக்கு உதாரணம் தான் அந்த தமிழ்நாட்டில் திருவள்ளூர் தொகுதியில் வந்து நடந்த அந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஏற்கனவே நம்ம அதை சொல்லியிருக்கிறோம். அந்த திருவள்ளூர் தொகுதியில் வந்து அதாவது தமிழ்நாடு திருவள்ளூர் தொகுதியில் 16,791 ஓட்டு மைனஸ் ஆகி போயிருக்கு. அப்போ அங்கே என்ன காரணம்னா, காங்கிரஸுடைய சசிகாந்த் செந்தில்ங்கிறவர் 7,96,956 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு. அவரை ஏற்று போட்டிட்ட பாஜகக்காரர் 2,24,800 ஓட்டு, கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்கு வித்தியாசங்கிறப்ப இந்த 15,000, 20,000 குல்மால்லாம் ஒன்று எடுபடலையில். அதுதான் நடப்பு. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பெரிய பெரிய வித்தியாசமான லீடிங்கில் ஜெயிச்சதுனால தான் இவங்க பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. இந்தியா முழுக்க பெரும்பாலான இடங்களில், குறிப்பாக 140 இடங்களில் வந்து பாஜக ஜெயிக்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலை நடந்திருக்குது. இதை சரியாக என்னன்னா, 234 இடங்களில் வெற்றி பெற்றதாக சொன்னக்கூடிய இந்தியா கூட்டணி 343 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும். 293 இடங்களில் வெற்றி பெற்றதாக சொன்னக்கூடிய அந்த பாஜக கூட்டணி 193 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கும். ஆளக்கூடிய கூட்டணியாக காங்கிரஸ் தான் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புங்கிற மாதிரி பலரும் சந்தேகப்படுறாங்க. இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறது தேர்தல் ஆணையம். அதை சரியாக கண்காணிக்க வேண்டிய இடத்துல மாண்புமிகு நீதிமன்றங்களும் இருக்குது. மத்திய அரசும் இதில் சரியாக தலையிட்டு எது உண்மையோ அதை வந்து நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறது தான் இன்றைக்கி நாட்டு மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது, நடுநிலையாளருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது, அரசியல் நோக்கரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இது எப்படி நடக்கும்? உண்மையிலே மத்திய அரசு கண்டுபிடிச்சி எப்பா இதில் எந்த தப்பு இருக்கோ தப்பை வெளியே கொண்டு வாங்கயா, எங்கள் பேர் கெடுதுன்ட்டு உண்மை நிலவரத்தை நாட்டு மக்களுக்கு சொல்லிடுவாங்களா? தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒத்துழைக்குமா? நீதி நிலை பெறுமா? உண்மை செய்தி வெளிவருமா? எப்படி நடக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எப்படி நடந்தால் நல்லதுங்கிறதையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இது போன்ற அரசியல் செய்திகள் உள்ளபடி எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையோடு அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு இதுவரை நம்ம அரசியலாயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், அது வந்து அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பினதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.